குதிரை வெங்கடேசன் என்பவர் சென்னையில் இயங்கி வந்து ஒரு பிரபல ரவுடி மற்றும் சரித்திர பதிவேடு குற்றவாளி ஆவார். இவருக்கு குதிரை என்ற பெயர் வர காரணம், இவர் பந்தயங்களில் ஈடுபட்டு தனது இல்லத்தில் 2 குதிரைகளை வளர்த்து வந்ததே என்று சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவர் திருவொற்றியூர் மற்றும் மணலியைச் சேர்ந்தவர் என்று குறிப்பிடப்படுகிறது. வெங்கடேசன் மீது பல தீவிரமான குற்ற வழக்குகள் உள்ளன. குறைந்தது 3 கொலை வழக்குகளில் இவர் தேடப்பட்டார். சுமார் ஒரு தசாப்தத்திற்கு முன்னர் ஆந்திர பிரதேசத்தின் சத்தியவேடு பகுதியில் கும்மிடிப்பூண்டி தலைவர் கந்தசாமி என்பவரை கொலை செய்ததில் இவருக்கு தொடர்பு உள்ளது. ஸ்டீல் கை தாமஸ் என்பவரை கொலை செய்துள்ளார். முன்னாள் ரவுடி கே ராஜேந்திரன் என்பவரை பழிவாங்கும் நோக்கில் கொலை செய்ய கூலிப்படையை ஏவி கொலையை செய்தவர் இவரே என்ற விசாரணையில் தெரியவந்தது. பிற குற்றங்கள் கட்ட பஞ்சாயத்து செய்தல், வழிப்பறி மற்றும் கொள்ளை போன்ற குற்றச் செயல்களில் ஈடுபட்டார். பெண்களை குறிவைத்து, குறிப்பாக அழகான பெண்கள் மற்றும் நகைகளை இலக்காக கொண்டு குற்றச் செயல்களை செய்துள்ளார் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. குடங்கையூரில் ஒருமுறை காவல்துறையினரால் சூழப்பட்ட போது போலீஸ் ஆய்வாளர் மீது நாட்டு வெடிகுண்டை வீச முயன்றார். அதிர்ஷ்டவசமாக அந்த குண்டு வெடிக்கவில்லை. 2000 கைது செய்யப்பட்ட போது இவரிடம் இருந்து நாட்டு துப்பாக்கி மற்றும் 6 உயிருள்ள தோட்டாக்கள் கைப்பற்றப்பட்டன. பல ஆண்டுகளாக காவல்துறையினரால் தேடப்பட்டு வந்த குதிரை வெங்கடேசன் 2013 ஆண்டு கூடுதல் துணை ஆணையர் எஸ். ஜெயக்குமார் தலைமையிலான தனிப்படையினரால் கைது செய்யப்பட்டார். அவர் சில சமயங்களில் போலீசாருக்கு தகவல் கொடுத்துவிட்டு கூட தப்பிக்கும் அளவுக்கு தைரியமாக செயல்பட்டதாகவும் கதைகள் உள்ளன. மொத்தத்தில் குதிரை வெங்கடேசன் வெறும் குற்றவாளியாக மட்டுமன்றி காவல்துறையின் கண்ணில் மண்ணை தூவி அவர்களை தீவிரமாக எதிர்க்க துணிந்து ஒரு நபராகவே அறியப்பட்டுள்ளார். இவர் அழகான பெண்கள் மற்றும் 360 டிகிரி வேட்டையாடி பெண்கள் அணிந்திருக்கும் நகைகளை வேட்டையாடி போலீசில் சொன்னால் கொலை செய்து விடுவேன் என்றும் மிரட்டியும் பல வேலைகள் செய்துள்ளார். குதிரை வெங்கடேசன் தகவல்கள் இவ்வளவுதான். இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு வேணும் என்றால் கமெண்டில்